திகில் கதைகள். எக்ஸாம்ஸ் 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 எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்றதுனாலே ரொம்ப கஷ்டம்பா. இந்த எக்ஸாம்ஸை யார் தான் கண்டுபிடிச்சிருப்பா? எக்ஸாம்ஸ்க்கு பயந்துட்டு நீங்க என்னைக்காச்சும் ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்கீங்களா? நம்ம கதையில கூட ஒரு பையன் அப்படித்தான். எக்ஸாம்ஸ் இருந்தாலே ஸ்கூலுக்கு போகாம லீவ் போட்டுடுவான். அவனோட கதைய நான் உங்களுக்கு சொல்லவா? அவன் பேரு ஜக்கு. ஆனா தலைவரு படிப்புல கொஞ்சம் மக்கு. எக்ஸாம்ஸ பத்தி நினைச்சாலே ஜக்குக்கு கொஞ்சம் பயம் வந்துரும். எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அவனுக்கு வினோத ஜந்து மாதிரி தெரியும். புக்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவனை அழுத்துற மாதிரி தெரியும். அம்மா, புக்ஸ்ல உள்ள எழுத்தெல்லாம் பூச்சி ஓடுற மாதிரி தெரியும். அதனால விதவிதமா போய் சொல்லி எக்ஸாம்க்கு லீவ் போடுவா நம்ம ஜக்கு. அம்மா, காலையில இருந்து ஒரே தலைவலிமா. இன்னைக்கு நான் ஸ்கூல் போகலம்மா. அம்மா, நேத்தில இருந்து வயிறு வலிக்குதுமா. ஒரே ஜோரமா இருக்குமா அப்படின்னு விதவிதமா போய் சொல்லுவா நம்ம ஜக்கு. ஆனுவல் எக்ஸாமும் வந்துச்சு. சின்ன சின்ன எக்ஸாம்க்கே பயப்படுற ஜக்குக்கு இந்த ஆனுவல் எக்ஸாமை பார்த்து எவ்வளோ பயந்திருப்பான். 3 நாளா அவனுக்கு தூக்கமே இல்லை. கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லலாமா? இல்ல தூக்கிட்டு போய் எக்ஸாம்ல விட்டுருவாங்க. காய்ச்சல்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஊசி போட்டு விட்டுருவாங்க. என்ன பண்ணலாம்? இந்த பாலை குடிச்சிட்டு படி ஜக்கு. எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தனா உனக்கு பிடிச்ச கார் பொம்மை வாங்கி தரேன். சமத்தா படிக்கணும், ஓகே? ஜக்குவுக்கு ஒரே ஷாக். என்னடா திடீர்னு ரோட்ல படுத்திருக்கோம்? அம்மா, அம்மா இந்த பொம்மை தானே வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அம்மா, அம்மா, அம்மா தம்பிக்கு மட்டும் எனக்கு பிடிச்ச கார் பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க. தன்னை கண்டுக்காம கார்ல ஏறி போயிட்டாங்களேன்னு ஒரே அழுக. அம்மா, அம்மா, தம்பி என்னை விட்டுட்டு போவாதீங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அப்போ அங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் நடந்து வந்தாரு. தம்பி, ஏன் சோகமா உட்கார்ந்துருக்க? நான் இங்க எப்படி வந்தேனே தெரியல. அம்மா தம்பிக்கு மட்டும் கார் பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு ஏன் அவங்க டாய் வாங்கி தரல? என்னன்னே எனக்கு புரியல. எக்ஸாம்ஸ்க்கு பயந்து போய் சொல்லி லீவ் போட்டேன். அதான் எனக்கு வாங்கி தரலன்னு நினைக்கிறேன். நீ ஏன் எக்ஸாம்க்கு பயந்து லீவ் போட்ட? தெரியல. எக்ஸாம்னாலே கொஸ்டின் பேப்பர், மார்க், எக்ஸாம் ஹால்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எக்ஸாம்ஸை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுவும் நீ விளையாடுற கேம்ஸ் மாதிரி தான். கேம்ல ஒரு லெவல்ல ஜெயிச்சா தானே அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே மாதிரி தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு போக முடியும். அது மட்டும் இல்லை, உங்களோட நாலேஜை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ஸில் 100 மார்க்ஸ் எடுக்கிறவங்க தான் ஸ்மார்ட்னுலாம் இல்லை. தைரியமாக எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுற எல்லாருமே பிரில்லியன்ஸ் தான். வாங்கிக்கோ. அம்மா, அந்த ஸ்ட்ரேஞ்சரோட வார்த்தையை கேட்ட ஜக்குவுக்கு எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண தைரியம் வந்துச்சு. அப்புறம் பயம் இல்லாம எக்ஸாம்ஸ் எழுதினான். நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணினான்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூல் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கா? இப்ப பாருங்க எப்படி நல்லா இருக்கா? எக்ஸாம்ஸ்னாலே பயந்துட்டு இருந்த நம்ம ஜக்கு ஃபியர் இல்லாம தைரியமா எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா பாத்தீங்களா? நீங்களும் அது மாதிரி எக்ஸாம்ஸை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கனவுல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஜக்குவுக்கு அட்வைஸ் பண்ணார்ல, அவரு தான் எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்ச அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி ஃபிஷ்செல். சரி சரி, டைம் ஆகுது, போய் நல்லா படிங்க. ரூனியின் திகில் கதைகள். இருட்டும் உருட்டும். ஹலோ சுட்டீஸ். நீங்க என்னைக்காச்சும் இருட்ட பார்த்து பயந்து இருக்கீங்களா? நானும் ரொம்ப நாளா இருட்டுனாலே பயந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னோட அம்மா அந்த கதையை சொல்ற வரைக்கும். இப்போ உங்ககிட்ட நான் அந்த கதையை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல எல்லாத்துக்கும் பயந்த ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவனை எல்லாருமே பயந்தாங்கோலி பாபுன்னு தான் கூப்பிடுவாங்களாம். பயந்தாங்கோலி பாபு, பயந்தாங்கோலி பாபு, பயந்தாங்கோலி பாபு. நல்லா தூங்கணும், சரியா? குட் நைட். அம்மா வேண்டாம். அவனுக்கு இருட்டுனாலே பயம். அம்மா, எங்க இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்களேன். அம்மா, அம்மா. ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே. அம்மா, அம்மா. அவன் வீட்டுல தனியா இருக்கும்போது டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கூட பயம் கொடுத்துற மாதிரி இருக்குமா? ஒரு நாள் அந்த பாபுவோட வீட்டுல அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தாலும் கூட இருட்ட பார்த்து பயந்தாவ எதுவுமே கேட்காத மாதிரி பெட்ஷீட்டை இழுத்து போர்த்திட்டு பயத்தோட இருந்தானா. அப்போ அவனோட ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு நிழல் வர அத பார்த்து பயந்த பாபு இறுக்கமா கண்ண மூடினாலும் ஏதோ ஒரு சின்ன தைரியத்துல அங்க பார்க்க அங்க ஒரு பயங்கரமான உருவம் தெரிஞ்சுதான். அத பார்த்து நடுங்கி போன பாபு பயத்தோட அதையே பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. பாபு அத உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கும்போது கூடவே தண்ணி கொட்டுற சத்தமும் கேக்குது. இன்னொரு பக்கம் அவனுக்கு ரூம்ல இருந்த டெடி பேர் கூட கோவத்தோட பாக்குற மாதிரியே இருந்துச்சாம். அச்சோ, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கே. இப்போ என்ன பண்றது? அங்க என்ன சத்தம்? இந்த கிளாக் ஏன் இவ்ளோ சத்தமா அடிக்குது? உடனே அந்த உருவம் அங்க இருந்த லைட் ஸ்விட்சை தட்ட சட்டுன்னு அவன் ரூம் ஃபுல்லா வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சத்தை பார்த்து கண்ணு திறந்த பாபு அங்க அவன் பயந்த உருவத்துக்கு பதிலா அவனோட அம்மா நிக்கிறத பார்த்து சந்தோஷத்துல கொஞ்சம் பயத்துல கொஞ்சம்னு அவங்க கிட்ட டக்குன்னு பெட்ல இருந்து குதிச்சு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டானா. அம்மா, இந்த ரூம்ல தனியா இருக்க எனக்கு பயமா இருக்குமா. நான் உங்க கூட தூங்கவா? ஏண்டா கண்ணா, என்னாச்சு? நீயே இவ்ளோ பயந்து இருக்க? அம்மா, அந்த ஜன்னல் கிட்ட பார்த்த அங்க ஒரு பெரிய உருவம்
நின்னுட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அம்மா ஜன்னல் திரையை விளக்க அங்க ஒரு குட்டி எலி ஒரு கேரட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். இவங்கள பார்த்ததுமே அந்த கேரட்டை கீழே போட்டுட்டு இந்த எலி ஓடி போயிடுச்சாம். நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இருட்டுல அதோட நிழல் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த கரடி பொம்மை பாத்டப்ல முதல்ல வந்ததெல்லாம் அதெல்லாம் உன்னோட கற்பனை தான். அங்க பாரு, அது ஒரு அழகான டெடி பேர் பொம்மை. செல்லம், இங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. இருட்டுல பாக்குற எல்லாமே நிஜ உருவமும் கிடையாது. நாம எப்பவும் எல்லாத்தையும் வெளிச்சத்துல பார்க்க ஆரம்பிச்சா எதுவுமே பயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்த நைட் லைட்ட போட்டு விட்டாங்களாம். சரிதாம்மா. இருட்டுல பொம்மையும் எலியும் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். ஆனா வெளிச்சத்துல பார்த்தா எனக்கு பயமே இல்ல. அதனால இனி எப்பவுமே பயப்படாம இருப்பேன். என்ன குட்டீஸ், இனிமே இருட்டுனா பயப்படுவீங்களா? மாட்டீங்க தானே? இனிமே இருட்டுல ஏதாச்சும் பார்த்து பயமா இருந்தா அத வெளிச்சத்துல பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ரூனியின் திகில் கதைகள். ஹலோ குட்டீஸ், இங்க பாருங்க எவ்வளோ வெஜிடபிள்ஸ். உங்க அம்மா அடிக்கடி வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? எங்க அம்மாவும் அப்படிதான் வெஜிடபிள் சாப்பிட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேன் பண்ணா நல்லா சூப்பரா இருக்கும்ல? சரி, உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான கதை சொல்றேன். வெஜிடபிள்ஸே சாப்பிடாம இனிப்பை மட்டுமே சாப்பிட்ட லிசியோட கதை தான் அது. உத்தோப்பியான ஒரு ஊர்ல ஜாலியா வாழ்ந்த குட்டி பொண்ணு தான் நம்ம லிசி. அவளுக்கு வெஜிடபிள்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜி. அவளுக்கு எப்பவுமே ஐஸ்கிரீம்ஸும் சாக்லேட்டும் தான் பிடிக்கும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து லட்டு எடுத்து சாப்பிடுவா. ஸ்கூலுக்கு போனா கூட ஒளிச்சு வச்சு சாக்லேட் சாப்பிடுவா. லட்டு ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னா கூட கேட்க மாட்டா நம்ம லிசி. இவ்வளவு ஏன் படுக்கும்போது கூட அம்மாக்கு தெரியாம லட்டு எடுத்து சாப்பிடுவா. லிசி, என்ன பண்ற? லிசி, லட்டுலாம் வேண்டாமா? இந்தா வெஜிடபிள் சாலட் சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வெஜிடபிள் சாலட் வேண்டாம். வெஜிடபிள்ஸ்ல தான் உடம்புக்கு தேவையான சத்து எல்லாம் நிறைய இருக்கு. அதுதான் உடம்புக்கு நல்லது. இனிப்புலாம் உடம்புக்கு நல்லது இல்லடா. எனக்கு இனிப்பு தாம்மா பிடிக்குது, அதான் இனிப்பு சாப்பிடுறேன். லிசி, நீ ஸ்வீட்ஸை கம்மியா சாப்பிட்டா நான் என்ன சொல்ல போறேன்? நீ எப்பவுமே சாக்லேட்ஸையும் ஸ்வீட்ஸையும் தானே சாப்பிடுற. அதனால என்ன? நீ இந்த மாதிரியே சாக்லேட்ஸும் லட்டுமா சாப்பிட்டனா ஒரு நாள் அப்புறம் லட்டு மாதிரியே மாறிடுவ. லட்டு மாதிரி ஆனா என்ன? அப்ப என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? இப்ப நீ வெஜிடபிள்ஸ சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு இது வேணாம், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்னமோ பண்ணு. இப்படியே சாக்லேட்ஸும் ஸ்வீட்ஸுமா சாப்பிட்டுட்டு இருந்தனா ஒரு நாள் லட்டு மாதிரியே ஆயிடுவ. அம்மா சொன்ன மாதிரி லட்டு மாதிரி ஆயிடுவோமா? வாவ், ஃபேரி ஏஞ்சல்ஸ். இந்த ஃபேரி ஏஞ்சல்ஸ் உலகம் ரொம்ப அழகா இருக்கே. ஹே ஃபேரி ஏஞ்சல், என்னையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டியா? உன் இடம் ரொம்ப அழகா இருக்கு. வாவ், உனக்கு மேஜிக்லாம் கூட தெரியுமா? உனக்கு என்ன மேஜிக் செஞ்சு காட்டணும்? எனக்கு நிறைய டெடி பேர்ஸ் வேணும். உன்னால எனக்கு தர முடியுமா? இப்ப பாரு. வாவ், எவ்வளோ டெடி பேர்ஸ். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற என்ன வேணும்?
எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வேணும். எனக்கு தருவியா? இங்க பாரு. ஹை, எனக்கு பிடிச்ச லட்டு. எவ்வளோ லட்டு! ஹை, நான் ரொம்ப பெருசாயிட்டேன். ஹை ஜாலி. சாக்லேட் லேண்ட். ஐயோ, இது என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? என்ன வேற கடிக்க வருது. பயமா இருக்கே. ஃபேரி ஏஞ்சல், எங்க போன நீ? என்ன வந்து காப்பாத்து. என்ன பழையபடி சின்னதாவே மாத்து. நான் அம்மாவை பார்க்க போகணும். நீ தான் சமத்து பொண்ணு இல்லையே. அம்மா பேச்ச கேட்க மாட்ட. வெஜிடபிள்ஸே சாப்பிடாம இனிப்பு நிறைய சாப்பிட்டல, அதான் உனக்கு இந்த நிலைமை. ஐயோ இல்ல இல்ல, நான் இனிமே ஒழுங்கா வெஜிடபிள் சாப்பிடுவேன். அம்மா சொல்ற பேச்ச கேக்குற. என்ன எப்படியாவது பழையபடி மாத்து. இந்த வெஜிடபிள் சாலட் சாப்பிடு. நீ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவ. ஓகே ஃபேரி ஏஞ்சல், நான் இந்த வெஜிடபிள் சாலட்டை சாப்பிட்டுடுறேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் சாப்பிடணும். ஓகேவா? கண்டிப்பா எப்பவும் சாப்பிடுவேன். நான் ரொம்ப சமத்து பொண்ணு. எனக்கு எந்த ஏஞ்சல்ஸும் வந்து சொல்ல வேண்டியதில்லை. நானே விரும்பி வெஜிடபிள்ஸை சாப்பிடுவேன் தெரியுமா? ஸ்வீட்ஸ் கம்மியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அதே நேரம் வெஜிடபிள்ஸையும் நல்லா விரும்பி சாப்பிடணும். சரியா? நமக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கொடுக்கிற வெஜிடபிள்ஸ் தான் நம்மளை காப்பாத்துற உண்மையான ஃபேரி ஏஞ்சல்ஸ். இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ் பார்க்க இந்த பட்டனை கிளிக் பண்ணி கலாட்டா கிட்ஸ் தமிழ்னு சொல்லுங்க. அட்டகாசமான வீடியோக்கள்